ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ ரீசெண்டாக குக்கர் கருகி போச்சு அப்படின்னா அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? அதில் நிறைய பேர் கீழே பால் பாத்திரம் கருகி போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வெள்ளை பாகு வைக்கிறதுக்காக வெள்ளம் வச்சுருந்தேன், கொஞ்ச நேரத்தில் மறந்து விட்டுட்டேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். பெரிய சைஸ் குக்கராக எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரம் முழுகிற அளவுக்கு இருக்கிற மாதிரி பெரிய சைஸ் குக்கராக எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சலவை சோப்பு தூள் போடுறேன். நீங்கள் எந்த வாஷிங் பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் குக்கரை மூடிட்டு லோ ஃப்ளேம், அதாவது சிம்மில் வச்சுக்கோங்க. 4லேருந்து 5 விசில் வச்சு எடுங்க. இப்போ இது நல்லா ஆறி இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்படி நான் கையில் எடுத்து தேய்ச்சனாலே அந்த இதெல்லாம் போகிறது ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. லைட்டாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா போகிறோம், இந்த கருப்பு இருக்கிறது ஃபுல்லுமே வந்துடுங்க. அதே மாதிரி தான் இந்த பாத்திரமும் எவ்வளோ அடி பிடிச்சிருந்தது, ரொம்ப ஈஸியாக வந்துடும். கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக உங்களால் இந்த மெத்தடில் பால் பாத்திரமோ இல்லை எந்த பாத்திரம் தீஞ்சு போணுச்சுனாலும் க்ளீன் பண்ண முடியும். ரொம்ப லைட்டாக ஒரு ஸ்க்ரப் வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா போதும். க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளவு கறி பிடிச்ச பாத்திரத்தையும் ஈஸியாக இந்த மெத்தடில் நம்மளால் க்ளீன் பண்ணிட முடியும். அவசியம் இந்த மெத்தடை ட்ரை செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும். நன்றி, வணக்கம்.